2026க்குள்ள நாம கண்டிப்பா கத்துக்க வேண்டிய 12 முக்கியமான ஏஐ திறன்கள் என்னென்ன? நம்மளோட கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இப்போ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிடுச்சு. உங்க கரியரை ஃபியூச்சருக்கு தயார்படுத்திக்க இதுதான் ஒரு தெளிவான வழிகாட்டி. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி, வரப்போற 2026க்கு உங்க கரியர் தயாரா இருக்கா? ஏன்னா ஏஐ இப்போ வெறும் டெக்னாலஜி துறைக்கு மட்டும் சொந்தமான விஷயம் கிடையாது. மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஆர்ட்ஸ்னு நாம யோசிக்கிற எல்லா துறைகள்லயும் ஏஐ திறன்கள் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிட்டு வருது. அதனால இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரலாம் இல்லையா? கவலைப்படாதீங்க. உங்க ஏஐ பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தெளிவான முதல் படி இருக்கு. அதுதான் உங்களுக்கான அடித்தள திறன். வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த அடித்தள திறன் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ கூட எப்படி சரியா பேசணும், எப்படி வேலை வாங்கணும்னு கத்துக்கிறது தான் இது. ஏஐ மாடல்கள் கிட்ட இருந்து நமக்கு தேவையான துல்லியமான, பொருத்தமான, கிரியேட்டிவான பதில்களை பெற நாம அதுக்கு தெளிவான, நேர்த்தியான கட்டளைகளை கொடுக்கிற ஒரு கலை தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு நல்ல ப்ராம்ப்டோட பவர் என்னன்னு புரியும். இடது பக்கம் ஏஐய விளக்குன்னு ரொம்ப பொதுவா ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு வர்ற பதிலும் ரொம்ப பொதுவா தான் இருக்கும். ஆனா வலது பக்கம் பாருங்க, சுகாதாரத்துறையில் ஏஐயின் பங்கை மையமாக வைத்து 200 வார்த்தைகளில் விளக்குன்னு கேட்கும்போது கிடைக்கிற பதில் எவ்வளோ துல்லியமாவும் பயனுள்ளதாவும் இருக்கு பாருங்க. இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட மேஜிக். இதனால தான் இந்த ஒரு திறனை நீங்க முதல்ல கத்துக்கும்போது மத்த ஆழமான ஏஐ திறன்களை கத்துக்கிறதுக்கு ஒரு மிக வலுவான அடித்தளத்தை உருவாக்குறீங்க. இதுதான் உங்களுடைய முதல் மற்றும் மிக முக்கியமான படி. இதை தவிர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. ஓகே, அந்த அடித்தளத்தை சரியா போட்டாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். அடுத்ததா வரக்கூடிய திறன்களை உங்களுக்கான ஒரு ஏஐ டூல்கிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும். அந்த 12 திறன்களையும் நாம 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். அப்போ புரிஞ்சிக்க இன்னும் எளிமையா இருக்கும். முதலாவது ஆட்டோமேஷன் அண்ட் ஒர்க் ஃப்ளோ, அதாவது திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை தானியங்கியா மாத்துறது. ரெண்டாவது கண்டென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, ஏஐ வச்சு வீடியோ, கட்டுரை, படங்கள்னு புதுசா உருவாக்குறது. மூன்றாவது ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் ஏஐ, கோடிங் இல்லாமலேயே செயலிகளை உருவாக்குறதும் மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதும். என்னென்ன திறன்கள்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி கத்துக்கிறதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தை பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான 6 மாத கற்றல் திட்டம். இதை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திறன்களை கத்துக்கிறது ரொம்பவும் சுலபமா இருக்கும். இந்த பயணத்தை இப்படி பிரிச்சுக்கலாம். மாசம் முழு கவனமும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் இருக்கணும். அடுத்த 2 மாசத்துக்கு கோடிங் தேவைப்படாத நோ கோட் கருவிகளை பயன்படுத்தி பாருங்க. 4வது மாசத்துல இருந்து 6வது மாசம் வரைக்கும் லாங்செயின் அல்லது க்ரூ ஏஐ மாதிரியான மேம்பட்ட ஃப்ரேம்வொர்க்ஸ்களை வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு பாருங்க. இப்படி படிப்படியா போகும்போது கத்துக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆமா, நீங்க சரியா தான் பாக்குறீங்க. வெறும் 3ல இருந்து 6 மாசம்தான். தொடர்ந்து நேரடியா ப்ராஜெக்ட்கள்ல வேலை செய்யும்போது இந்த குறுகிய காலத்திலேயே நீங்க ஒரு நல்ல திறமையை வளர்த்துக்க முடியும். பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியான பயிற்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். இப்போ பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். எனக்கு கோடிங் தெரியாதே, நான் எப்படி ஏஐ கத்துக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஏஐ உலகத்துக்குள்ள நுழையிறது இப்ப முன்ன விட ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஏஐ பயணத்தை ஆரம்பிக்க உங்களுக்கு கோடிங் திறன்கள் கட்டாயம் தேவையில்லை. இதுதான் பலரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை. கோடிங் ஒரு தடைன்னு நினைச்சு தயங்கி நிக்காதீங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நோ கோட் கருவிகள் தான். உதாரணத்துக்கு ஜாப்பியர் வச்சு பல செயலிகளுக்கு நடுவுல வேலைகளை தானியங்கியாக்கலாம். பபுள் வச்சு எந்த ஒரு கோடிங்கும் இல்லாம வெப் அப்ளிகேஷன்களை உருவாக்கலாம். ஏன் ஹேஜன் மாதிரி கருவிகளை பயன்படுத்தி ஏஐ அவதார்களை வச்சு மார்க்கெட்டிங் வீடியோக்களை கூட உருவாக்க முடியும். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாத்தீங்களா? கத்துக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ முடிவு உங்க கையில தான். உங்களுடைய ஏஐ பயணம் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து தொடங்குது. கேள்வி என்னன்னா, நீங்க என்ன உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. சாத்தியங்கள் எல்லையற்றவை.